வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். ஆல் இந்தியா பார் கவுன்சில் 19வது எக்ஸாமோட ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் ரிசல்ட் நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொத்தம் 7 கொஷின் வந்துட்டு வித்ரா பண்ணியிருக்காங்க. 100 கொஷினில் அதில் 7 கொஷினுக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்தால் பாஸுன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்துட்டு நீங்கள் 42 மார்க் எடுத்திருந்தா ஓபிசி அதர்ஸ் கேட்டகரியில் 42 மார்க் எடுத்திருந்தா நீங்கள் பாஸு. இதே எஸ்சி எஸ்டியில் வந்துட்டு நீங்கள் 37 மார்க் எடுத்திருந்தா பாஸுன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது எடுத்தவங்க வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பாஸுன்னு சொல்லிட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாமில் வந்துட்டு உங்களுக்கு வந்து மென்ஷன் ஆகிடும். இன்கேஸ் அங்கே வித்தேல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. பாஸ் ஃபெயில்டு வித்தேல்டுன்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் வித்தேல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா அந்த வித்தேல்டு எந்த ஆப்ஷனுக்கோசம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம் எழுத்துக்கு முன்னாடி வந்துட்டு என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, இல்லை அப்போ தான் நான் வந்துட்டு எல்எல்பி வந்து முடிச்சிருப்பீங்க, என்ரோல்மெண்ட் பண்ணாமையே வந்துட்டு நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க, அந்த சர்டிஃபிகேட் எதுவுமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அவங்க வெரிஃபை பண்ணுறதான சர்டிஃபிகேட்டை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட்டை வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த ரெக்குமெண்டோட டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இதே வந்துட்டு ஃபெயில் ஆனவங்களுக்கு வந்துட்டு அதை வந்துட்டு அப்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மோஸ்ட்லி பாஸ் ஆனவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து கேட்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு வித்தேல்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் இருந்திருந்ததுன்னா அப்போ நீங்கள் வந்து பாஸ் தான் அர்த்தம். அது 99% வந்து நீங்கள் பாஸ் தான் அர்த்தம். நீங்கள் சப்மிட் வந்துட்டு டாக்குமெண்ட் எல்லாமே சப்மிட் பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அந்த ரிசல்ட்டை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெர்மனெண்ட் ஐடி கார்டு வாங்குறதுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்டிஸ் ஃபார் சர்டிஃபிகேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, அந்த சர்டிஃபிகேட் ஃபார் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணி ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம் வந்துட்டு எப்படி நீங்கள் வந்துட்டு பாஸாக ஃபெயிலான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களோ அது கூட லாகின் பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு வித்தேல்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருந்ததுன்னா அவங்க என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்துட்டு அங்கே அப்லோட் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃபோட்டோஸு, சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சரு எல்லாமே வந்துட்டு கேட்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டில் அப்லோட் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒன் வீக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. அதுக்கு நான் வந்துட்டு ப்ரீஃபாக இன்னொரு வீடியோ வந்து நான் போட முடியும்னு பார்க்குறேன். லாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம் எழுதிட்டு அவங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்களோ, இல்லை வித்தேல்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.